ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் டைக்கூன் கேம் தான் விளையாட போகிறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக போகிறது டைக்கூன் கேமு. நீங்களும் விளையாண்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது என்னதுன்னா ஃபேக் பணத்தை ப்ரிண்ட்டு பண்ணி நம்ம பேங்க்கில் போய் போடணும், இல்லை கார்லாம் வாங்கணும். ஃபன்னாக இருக்கும் அந்த கேமு. நீங்களும் விளையாண்டு பாருங்கள். இந்த பாருங்கள், ஸ்டார்ட் டைக்கூன், டேக் மணி. ஓகே, இப்போ இவங்களா இதோங்க வெயிட் பண்ணுங்க. இது ஒரு பிரிண்ட்டு, பேப்பர் பிரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பேப்பர் பிரிண்ட்லேருந்து அப்படியே கொட்டுது பாருங்களேன். அப்படியே கொட்டி $0.02 தான் சமம் இது. அதனால் இந்த பாக்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம பேங்க்கில் போய் போடணும். அதுக்கு முதல்ல எனக்கு காசு கீழே பாருங்கள், காசு $0.04 கட்டுதா. அது ஃபுல்லாக சேர்ந்தோன்னுச்சு. அது வந்து 6 சேர்ந்தோன்னே 6 சேர்ந்துருச்சு. இது கட்டிடணும், கட்டுறா, அவ்வளோதாங்க. இப்போ 9 சேர்த்தோன்னு $0.09 சேர்த்துட்டோன்னா எனக்கு ஒன்று கிடைக்கும். இது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணோம். அதாவது பாருங்க, $2 போதா, பார்த்தா $0.03 ஆகுது. அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். அதுதான் இது அட்வான்டேஜ். அதாவது மாடிஃபை பண்ணுறதுனால ஒரு பைசா எக்ஸ்ட்ரா வருது. வந்துச்சா, இப்போ வந்து இது வச்சுருவோம். வச்சாச்சா, ஒன்று 10 வேணும். இது என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் காந்தி தாத்தா ஃபோட்டோ ஆக்கோம்ல, அதே மாதிரி அச்சடிக்கும் பாருங்களேன். அமெரிக்க கொடி இது பண்ண ஆவண மாதிரி. சரி, $12 சேர்த்தாச்சா, இதை வச்சுருவோம். இதை பாருங்க, இது இன்னொன்று ரோடு, இது இன்னொரு ரோடு. இங்கேயும் நம்ம மிஷின் வைக்கலாம். இங்கே எவ்வளோ இது லார்ஜ் பெயிண்டிங்க. கார்லாம் வாங்க, கார்லாம் சேர்த்து ஜாலியாக இருப்போம். கார் கட்டுதா, அதெல்லாம் வாங்கலாம். என்னடா ஃபாஸ்ட்டாகவே வர மாட்டுது, என்னது? இது வைக்கணுங்க. 22 வேணும் முதல்ல எனக்கு. கைஸ், இப்போ எனக்கு 22க்கு வந்துருச்சு. இப்போ வச்சிட்டோன்னா இங்கே பாருங்களேன், அப்படியே பச்சையாக பிரிண்ட் ஆகும். அமெரிக்கா கொடியில் பச்சையாக தானே இருக்கும், அமெரிக்கா நோட்டில் பச்சையாக தானே இருக்கும். அமெரிக்கா ஆமான்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பச்சையாக வச்சதுனால எனக்கு $0.05 வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 8 ஆகுதா? ஓ, அப்போ இது உருவாக்கும் போது 2. அட பாவி, அது உருவாக்கும் போது 2, இது வந்தோன்னே 3, இது வந்தோன்னே 4. இது வந்து 4ஆ? பாப்போமா, 4, இது 5. இல்லை எனக்கு சுத்தமாக புரியல. ஏங்க இதாங்க 5 ஆகுது, இது அப்படியே 8 ஆகிக்குது. ஆனால் ஒன்றும் புரியல. காசு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பறந்துச்சு. எடுக்கிறான்டா. என்னடா ஜம்ப் பண்ணாலும் இது பண்ணிடுது. ஃபஸ்ட்டு பர்சன் வைக்கவே இல்லையா, அப்போ எப்படி தானாக வருது? எடுத்து இப்போ ஏதாச்சும் வைக்கலாமா? இது வைப்போம். கார் மட்டும் தாங்க வாங்கணும் வேணுமே. இதுவும் பிரிண்டிங் மிஷின் நினைக்கிறேன். ஆமாங்க, இதேமாரி இல்லாமல் இதேமாரி பிரிண்ட் மிஷின். ஆமாம், நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது வேணும், கார் வேணும். கார் எடுத்து போய் நம்ம பேங்க்கில் போய் வைக்கணும் இந்த பாத்தை. அதனால் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 காசு ஆகுது பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ போதா 1, அப்புறம் இன்னொன்று காசு வரும், 2 டக்குன்னு வரும். அதாவது நம்ம ஒரு காசாக இருக்கிற போய் தான் 2 காசாக எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, காசு சேர்த்தாச்சுங்க, வாங்கிடலாமா? இப்போ பாருங்க, $1 எடுத்தால் தான் level 2 ஆகுமா டைக்கூன். எங்கள் பாருங்க காரை. என்னடா கார்னா மொக்கையாக இருக்குன்னு கேட்டுறாதீங்க, நல்லா தான் இருக்கும். க்ளோஸ், அவ்வளோதான்.
இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஒன்று பாத் வந்துடும். இங்கே வந்து இங்கே பாத் இருக்கும். இது அழுத்தணுன்னா $2 சமம். பேங்க்கில் போய் வச்சோன்னா நம்மளுக்கு $2 கிடைக்குங்க. அதான் வச்சாச்சு. இப்போ எங்கே போகணும்? போவோம், பேங்க்குக்கு தான் போகணும். ஆனால் எங்கே பேங்க் இருக்குன்றது இல்லை. ஏதோ இருக்குது இதோ பாருங்க. ஆனால் இது பேங்க்கு மாதிரி தெரியல, ஆனால் இது பேங்க்கே தான். சரி, இதை எடுத்து டேய் என்ன நாக்குள்ளார போகிறேன். எடுத்து தூக்குடா வைடா. இப்போ டூல்த்தால் கிடைக்க போங்க. ஐயோ வேறு ஒருத்தரும் வரான். ஏய் என்ன இதில் ஸ்டீல்லாம் பண்ணலாம். செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்க, என்கிட்ட எம்மா காசு இருக்குது. இப்போ $3 இருக்கு பாருங்க. அது வெயிட் பண்ணுங்க, நம்ம எடுத்து போகலாமா? இன்னும் $16. ஐயோ ப்ரோ பிளேயராக இருப்போம் போல். அதனால் வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் குள்ளார இருக்கும், அது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து $4 சம்பாதிச்சாச்சு. பார்க்கிங் பண்ணுவோம். ஓகே, $1 டைக்கூன் 2, அதாவது ஒன்று கொஞ்சம் அப்டேட் ஆகும். அதான் என்னதுடா? ஓ டுட்டோரியலா? ஓகே அதெல்லாம் எப்பயோ பண்ணியாச்சுடா. பண்ணியாச்சு. இதெல்லாம் எப்பயோ பண்ணிச்சே, டக்குன்னு போடா. இதுவாக 5 செகண்ட் பார்க்கணுமா? வச்சாச்சு. டே ஷோமி வேர் அனுபவங்கள வேறு தேவையில்ல. கன் ஷாப்பா? கன்னா? ஆமாங்க, இங்கே கன்னு வைப்பாங்களா? இது முடிட்டோம். கன்னு, ஆர்மரு. ஓகே, ஆர்மர்லாம் வாங்கலாம் போல். ஆர்மர் கன்னுலாம் ஓகே. கன்று வாங்கலாம் போல் கன் ஷாப்புக்கு போய், அது ஆர்மரு இடத்துக்கு போய். போலீஸ்லாம் வருவாங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம காசு பொய்யா பிரிண்ட் பண்ணோம்ல, அதனால போலீஸ் வராங்க. பேங்க் இருக்கும் அடுத்தவங்க பேஸில், அது பேங்க்கு போய் நம்ம திருடலாம். இதுதான் நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலனா, இந்த கேம் விளையாட தெரியலன்னா அது கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, எப்பட்றா வெளில போகுது? எப்பட்றா? காப்பாற்றுங்கடா. ஐயோ இப்போ என்ன பண்ணோம்? வந்துடுச்சுங்க. இந்த ஒரு கன்று நம்மளுக்கு இப்போ இது பண்ணோன்னா கன்று வந்துடுச்சு. இப்போ எப்படி பண்ணோன்னு தெரியலையே. தம்பிய எனக்குப்பா எங்கே போகணும்? சரிங்க, தெரில. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பேங்க் வந்துடுச்சா. இந்த பேங்க்கு அதேமாரி அடுத்தவங்க பேஸ்லேயும் இருக்கும், நம்ம திருடலாம். அதான் என்ன பண்ணலாம்? இதுதான் அழுத்தணுமா? இதில் இது டக்குன்னு வா. அவன் காசு பிரிண்ட் பண்ணுறதுனா அங்கடா இருக்கு. இது என்னதுடா? சரி பண்ணுவோம். என்னன்னே தெரில. காசு பிரிண்ட் பண்ணுறது எங்கடா இருக்கு? அது என்ன இருக்கு? ஷீல்டா? கொடுப்போமா? கொடுத்துருவோம். ஓகேங்க. இத்தனை செகண்டில் இவன் வருவானா போலீஸ், அதான் காட்டுது. ஓகே கைஸ், இப்போ வந்து அழுத்திடுவோம். ஃபுல்லாகவே ஆயிடுச்சு உண்மையிலே. ஓகே, ஜம்ப் பண்ணக்கூடாது சார், மேலே கழுத்தை தூக்கி வைக்கணும். ஓகே கைஸ், போகலாமா? என்னடா பக் ஆகுது? பக் ஆகுதுங்க. போகலாம் ரைட். ஓகே கைஸ், இப்போ ஒரு கன்னெலாம் வாங்கிட்டு போய் நம்ம முன்னேறணும்னா கன்னெலாம் வாங்கிட்டு போய் அடுத்தவங்கள கிட்ட போய் காசை சுட்டுடணும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். வைடா. வச்சாச்சு. எரிக்குது. லாவாக இருக்கடா. காசு $5. ஏன்னா ப்ரோ பிளேயர்னால் $5 தான் வரும். இங்கேருந்து செஞ்சு விட்ருவோமா? நம்ம அங்கே இருந்தால் தான் செய்ய முடியுமோ? சரி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் டைக்கன் கேம் செம்மையாக இருக்குங்க. ஐயோ ஆர்மியில் வருதுங்க.
அவன் பேஸுக்கு வருதுங்க. மாட்டிக்கிட்டான் பங்கு. ஸோ இப்போ எங்கே போகணுன்னு தெரில. ஆர்மியா இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. ஆர்மர் இடம் கொஞ்சம் தெரிஞ்சா பார்க்கலாம். நான் கைஸ் இல்லவே இல்லை. இங்கே கைஸ் இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் போகணும். போமா? ஏய் செம்மையாக்கு. நான் தானாக போகுமா? அடைச்சி ரியல் வந்தியா இருந்துச்சுன்னா இப்போ தானாகவே சொயின்னு போயிருக்கோம். ஏன்னா சர்க்கிளாக இருக்குல்ல, அதனால நான் சொல்கிறேன். அம்மா எங்கே இருக்கு? எங்கே ஒரு பேஸுக்குங்க. நான் திருடிட்டு போயிடுமா? தெரியாமல் பின்னாடிலேருந்து வருவோம். பின்னாடிலேருந்து வந்து சுட்டுட்டு போயிடுவோம். அவன் இப்போ எங்கே இருக்கான்? இங்கே தாங்க இருக்கான். போடா டக்குன்னு. ஏங்க திருடலாங்க போகணும் வடுன்னு. ஒரு $5 கிடைக்குமா? ஐயோ இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸாக இங்கே பதுங்கிடும். இன்னுமா எங்கே போவான் அவன்? அங்கே தானே அவன் போகணும். ஏன் இங்கே வரான்? அட போங்கடா, நான் ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவன் ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. பொட்டி விழுந்துருச்சுடா. கண்ணு தெரியாமல் போகிறான் போல. பொட்டி விழுந்தது கூட தெரியாமல். இல்லையா டக்குன்னு திருடுறான் வந்துட்டு போகிறான். டக்குன்றா என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது? தான் அவன் போல். எவ்வளோ இப்போ $1 மறுபடியும் திருடணுன்னா செகண்ட் கழிச்சு தான் வரணும். ஐயோ இன்னும் 25 செகண்டில் போலீஸ் வருவாங்கலாம் என் பேஸுக்கு. எங்கள் கன்று வேற இல்லைங்க. இப்போ எப்படி சர்வே பண்ணணும்னு தெரில. வரட்டா மாமே டிர்ங்க. இப்போ எப்படி? ஐயோ நான் செத்துறேன்டா. செத்தோன்னே பேஸ் டேரெக்டாக போயிடலான்டா. அதுக்கு தாங்க கன்று தாங்களேன். அப்பாடா கன்று கிடச்சிச்சுடா. போலீஸ்லாம் வரணும். ஷூட் 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 ஷூட். என்னடா வெளியூட் ஆகுறா? அடி வாடா. ஷீல்டு வச்சது நல்லதாக போச்சு. ஓகே கேஸ் வந்து வைப்போமா? வைப்போம். வச்சாச்சு. நிறைய காசு இருக்குது. $2 இதில் இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கிடுவோம். இது பேர் என்னன்னு தான் தெரில. 3வது பாருங்களேன். இனிமேல் 3 வரும். வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இப்போ வந்துட்டு ஒன்று தான் இருக்குது. வேணாம் பாருங்க. இந்த 3 வச்சதுனால பாருங்களேன் என்னடா வரவே மாட்டேது. அங்கே பாருங்க 3 பிரிண்ட் ஆகும். ஆனால் பச்சை கலரு பண்ணுவோம்ல அதெல்லாம் வைக்கணும். இங்கே பாருங்கள். இங்கே வந்தோன்னே அப்படியே போயிடுது. வெள்ளை வெள்ளையாக போகுது. இது என்னது? இது வச்சே தீரணும். ஆனால் இப்போ காசு $1 கூட இல்லை. சரி $1 தான் இருக்குது. அதாவது ஒரு $2 கிட்டே இருக்குங்க கைஸ். இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? இதோட இந்த பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பார்ட் 2ல் நம்ம விதவிதமாக நிறைய பேர் திருடுவோம். நிறையா பேஸாக திருடுவோம். ஓகே கைஸ், பாய் கைஸ். பாயா? டே எங்கள் பக்காயிட்டே இருக்குது. அதான் நான் போகிறேன். பாய் கைஸ். பாய். நாளைக்கு மாசான கெத்தான சூப்பரான வீடியோவில் பார்க்க